ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 18th February எபிசோடோட ப்ரோமோ வந்திருக்கு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஆதி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவருக்கு திடீர்னு கான்ஷியஸ் வருது. உடனே அவர் எழுந்துட்டு, நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து எதுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே அந்த நிஷா சொல்கிறாங்க, இதெல்லாம் மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல், நீ தான் இங்கே நீயாக தான் அட்மிட் ஆகிருக்க, ஒரு 4 வருஷத்து மெமரியை நீ எரேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த நிஷா சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஆதி சொல்கிறாரு, நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் இதெல்லாம் செய்ய போகிறேன், நீ முதல்ல போய் அம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே நிஷா சொல்கிறாங்க, இல்லை ஆதி, அம்மா செத்துட்டாங்க, அதுனா நீ மறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்குள்ளேயே நீ போன, நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதை நீ உங்ககிட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே கொடுக்க சொன்னேன், இதான் அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆதி அதை வாங்கி படித்து பார்க்குறாரு. அடுத்தது டாக்டர் அவர் அந்த செயினில் போட்டு வச்சுருந்த கீயோடு அந்த செயினை கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோடனே இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் உங்கள் 4 வருஷத்து நினைவுக்கும் இந்த கீக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த கீயை கொடுக்குறாங்க. அதை உடனே வாங்கி ஆதி அந்த செயினோடு அப்படியே கழுத்தில் போட்டுக்கிறாரு. இந்த பக்கம் பாரதியும் தமிழும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ரூமாக போய் ஆதியை தேடின்னு இருக்காங்க. ஸோ ஒரு ரூமை திறக்கிறாங்க, அதுக்குள்ளே ஆதி இருக்கா மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஆதியை பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. எபிசோடு வந்தோடனே அதோட ரிவ்யூ பார்க்கலாம். இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.